அஹிம்சை என்பது மிக உயர்ந்த அறம். யோகாவில் இது முதன்மையான கட்டுப்பாடாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அஹிம்சை என்றால் யாரையும் உடலளவில் துன்புறுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல, இறைவனின் விதிகளை மீறாமல் இருப்பது, இயற்கையின் ஒழுங்கை கெடுக்காமல் இருப்பது, மனம் கலங்காமல் இருப்பது, மனதையும் உடலையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது எல்லாமே அஹிம்சையே. நமது எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் நாம் சிறு அலைகளை உருவாக்கினாலும் அது மற்றவர்களை பாதிக்கும். எனவே அஹிம்சையை முழுமையாக கடைபிடிப்பது மிகவும் கடினம். உண்மையில் அஹிம்சையை முழுமையாக கடைபிடிப்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் சுவாசிப்பது போன்ற சாதாரண செயல் கூட சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். மோட்சத்தை அடைய விரும்பும் ஆன்மீக மனிதர்களுக்கு அஹிம்சை கட்டாயமானது. அஹிம்சையை 4 மட்டங்களில் கடைபிடிக்கலாம். உடல் மட்டத்தில் எந்த உயிரையும் காயப்படுத்தாமல் இருப்பது, தவறான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, வன்முறை தொழில் செய்யாமல் இருப்பது ஆகியவை அடங்கும். மனமட்டத்தில் சரியான எண்ணங்கள் வைத்திருப்பது, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பது, கோபம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துவது ஆகியவை அடங்கும். வாக்கு மட்டத்தில் மென்மையாக பேசுவது, உண்மை பேசுவது, தேவைக்கு மட்டுமே பேசுவது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது ஆகியவை முக்கியம். உண்மை பேசுவது அவசியம்தான். ஆனால் அந்த உண்மை மற்றவர்களை காயப்படுத்தினால் அதை பேசக்கூடாது. ஆன்மீக மட்டத்தில் சுயநலம் இல்லாமல் இருப்பது, தேவைப்பட்டால் தன் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பது ஆகியவை அடங்கும். அஹிம்சையில் நிறைவு பெற அனைத்து யம நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும். முழுமையான அஹிம்சையை கடைபிடிப்பது கடினம்தான். ஆனால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் சரியான உணவு, சரியான எண்ணங்கள், சரியான பேச்சு, சரியான செயல்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அஹிம்சையை கடைபிடிக்கலாம். இதனால் மன அமைதி கிடைக்கும்.